பொன்னான சேமிப்புக்கு பொன்னான சலுகை. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டத்தில் சேதாரத்திற்கு 75% வரை தள்ளுபடி. இன்றே தங்கமயிலுக்கு வாங்க. வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். அதிமுகவில் மீண்டும் கலகம் வெடிச்சிருக்கா அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. தாவேக அரசை கண்டித்து, அதாவது விவசாய பிரச்சனைகள் காவிரியை மையப்படுத்தி அதிமுகவினர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு முன்னெடுத்திருக்காங்க. இந்த சூழலில் நேற்றைய தினம் வேலுமணி அன்கோவினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவில் தொடர்வோம், ஆர்ப்பாட்டத்தை ஆதரிப்போம், ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது என்ன வகையான ஸ்டாண்ட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் நேற்றைய முன்தினம் CV சண்முகம் வீட்டில் நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி போன்றவர்கள் ஒரு ரகசிய சந்திப்பை ஒரு 5 மணி நேரம் நடத்தினதாக சொல்லப்படுது. இந்த சந்திப்புக்கு பிறகு தான் இப்படியான ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க. இப்போ அதிமுகவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாதமாக எழுந்திருக்கு. தொடர்ந்து இவர்கள் பல முறை சந்தித்து இது மாதிரியான ஆலோசனைகள் நடத்தினாலும் கூட இந்த சந்திப்புக்கு பிறகு இவங்க அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்புன்றது முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அதிமுகவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். CV சண்முகம் வீட்டில் வேலுமணியோ, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் ரகசியமாக சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தினாங்கன்னு நேயர்களுக்கு கேட்டு கேட்டு போர் அடிச்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஆலோசனை நடத்திட்டாங்க. அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு தாவேக்காவுக்கு போக போகிறாங்களா, திமுகவுக்கு போக போகிறாங்களா, இல்லை இங்கேயே ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படின்னு நிறைய எதிர்பார்த்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இந்த சூழலில் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், ஆனால் ஆதரிப்போம் அப்படின்றது என்ன ஸ்டாண்டுன்னே தெரியல. புதுசாக இருக்குது, புது உருட்டாக இருக்குன்ற மாதிரி. ஆமாம், என்னன்னா நீங்கள் என்ன கோரிக்கைகள் சொல்லியிருக்கீங்க? விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணலை, இந்த மாதிரியான மேகதாது அணை, இந்த விஷயங்கள், இந்த கோரிக்கைகள்லாம் நியாயமானது, அதனால் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம், மற்றபடி நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு. இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இந்த மாதிரி வருவாய் மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துறது, தாவேக அரசை கண்டித்து 2 விஷயங்களுக்கு. ஒன்று இந்த கடன், விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் ஒன்று. 2வது மேகதாது அணை விவகாரத்தில் தாவேக அரசு மெத்தன போக்கூட இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த அறிவிப்பு வெளியான அன்னைக்குனே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கலந்துக்க கூடாதுன்றது. 9ஆம் தேதியே முடிவு பண்ணிட்டாங்க. 13ஆம் தேதி அதுக்கு அறிக்கை வேணால் வெளியிட்டாங்களே தவிர 9ஆம் தேதி அதுக்கான முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவையுமே எடுத்துட்டாங்க. இப்போ இந்த முடிவோட பின்னில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இவங்க தாவேக அரசுக்கு ஆதரவாக அதிமுகவுடைய நிலைப்பாடுகளுக்கு மாறாக வாக்களித்தவங்க சட்டமன்றத்தில். அதுதான் இன்ன வரையும் அவங்களுக்கான கான்ஃப்ளிக்டாக போயிட்டுருக்கு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாலும் இந்த பதவிகள்லாம் கொடுக்கப்படலை அப்படின்றது ஒரு பிரச்சனையாக நீடிச்சிட்டு இருக்கு. இந்த சூழலில் அதிமுக தாவேக அரசை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க கலந்துக்கல அப்படிங்கும்போது இவங்க மேலே மீண்டும் ஒரு சந்தேக பார்வை. இன்னும் தாவேகாவுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடில் இருக்காங்களா? இப்போ ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் அவங்களோட கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அவர் தலைமையை ஏற்றுக்கல அப்படின்னாக்கா நாங்கள் அதிமுகவில் வேறு ஏதாவது ஒரு முன்னெடுப்புலாம் இருக்கலாம். ஆனால் அவருடைய தலைமையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பக்கம் செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இந்த பதவிகள் கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான டிமாண்டாக வச்சாங்க. இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கல அப்படிங்கும்போது தாவேக அரசை எதிர்த்து பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கலன்னா எப்படி கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், நிச்சயமாக இருக்குது. அவங்க சொன்ன காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேலுமணி அவரை தேனி மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க ஆர்ப்பாட்டத்தில் தலைமை இருக்கிறதுக்கு. நத்தம் விஸ்வநாதன் ராமநாதபுரத்தில் போட்டிருக்காங்க. அதே போல் தங்கமணி சேலத்தில் போட்டிருக்காங்க. இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் இந்த காரணமெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமியுமே தஞ்சாவூருக்கு தான் போகிறாருன்னு வச்சுங்களேன். இது ஒரு பெரிய காரணமாக இருக்காது. அந்த கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை திரும்ப தரணும். மாவட்டம் மாற்றி போட்டிருக்காங்க, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அந்தந்த மாவட்டத்தில் தான் போடணும் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்வி தான் என்னென்னா, தாவேக அரசுக்கு எதிராக எடப்பாடி கையில் வச்சுருக்கிற ஒரு அஸ்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி அரசியல் செய்கிறதுக்கு அவர் வச்சுருக்கிற ஒரு அஸ்திரம் அப்படிங்கிறது 2 அஸ்திரம் அவர் வச்சுருக்காரு. ஒன்று குதிரை பேரம். அந்த விஷயத்த நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகணும், ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம், அமித்ஷா கிட்ட சொல்லணும், அதை இன்னும் தீவிரமாக கொண்டு போகணுன்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கார். அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட பாலிடிக்ஸ் பண்ணுறது, இந்த விஷயங்களுக்கு அவர் வச்சுருக்க விவசாயிகள் நலன், விவசாயிகளை பற்றி பேசுகிறது, விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்குன்னு சொன்ன தொகையை தரல, கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணல, இந்த காவிரி விஷயங்கள் இப்படின்னு இதை ஒரு அஸ்திரமாக எடுத்து பயன்படுத்தி தான் போராடணும்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, எதிர்க்கட்சி அரசியல் எப்படி இருக்குது, எப்படி போட்டி போட்டு அவர் பண்ண போகிறார் அப்படின்னு. அதில் அவர் கையில் எடுத்திருக்க விஷயம்னா, டிஎம்கே காட்டிலும் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு அவர் நம்புகிறார்.
இந்த விவசாயிகள் நலன் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத அவர் வந்து தானும் ஒரு விவசாயி அடிப்படையில அந்த அடிப்படையில அதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத இவ்வளவு டிலேவாக பேசுறது. இதுக்கு முன்னாடியே போய் ஆர்ப்பாட்டத்தை திமுகவுக்கு முன்னாடி நடத்தியிருக்கணும், சட்டமன்றத்துல பேசுறாங்க. பட் அப்படி ஒரு விஷயத்த வந்து அவர் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முட்டுக்கட்டையா அவங்க வந்து அதுல ஒரு இப்ப டைவர்ஷன், இப்ப பேச்செல்லாம் எப்படி ஆயிடுச்சு, வேலுமணி நத்தம் விஸ்வநாதன்லாம் பங்கேற்கல, இவங்கள இதுதான் இப்ப டாபிக்கா இருக்கும். நாளைக்கு அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதனால வந்து தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சில ஆலோசனைகளை வந்து சொல்லியிருக்கலாம். கூட்டணி நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு. அதற்கு பிறகுமே சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு அப்புறமும் இந்த நிலை வந்து தொடர்ந்துட்டே போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இது வந்து இருக்கும். எதிர்கட்சி அரசியலே செய்ய முடியாது, ஏன்னா சொந்த கட்சிக்குள்ளே பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. இப்போ வருவாய் மாவட்டங்களாக பிரித்து அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக. இப்போது திமுக அதில் ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுத்தாங்க, டெல்டாவில் போய் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படின்னு. ஏன்னா காவிரி இஷ்யூ மெயினாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்டா மாவட்டங்கள் தான். இப்போ ஒருங்கிணைந்து அங்கே வந்து நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை போராட்டமோ பண்ணும்போது அது பெருசாக கவனம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்திருக்காது. வேலுமணி வந்து என்ன வந்து தேனிக்கு போட்டாங்க, ஒரு மாவட்டங்கள் மாற்றி போட்டாங்கன்ற அந்த ஒரு இஷ்யூ வந்திருக்காது. இவர் போய் தஞ்சாவூரில் பண்ணுறாலும் கூட அங்கே ஒரு பிரதானமான ஒரு பாயிண்ட்டாக தஞ்சாவூர் தான் இருக்கும். ஏன்னா வந்து திமுகவில் செயலாளர் போகிறாரு திமுகவில், அதனால தான் அங்கே சூஸ் பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் அங்கே போய் ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு. அது மாதிரியே அவங்க பண்ணிட்டு போயிடலாம்ல. இப்போ பிரித்து விடுறதுனால ஒரு பிரச்சனை வருது. இப்போ இவர் எல்லாரையும் ஒரே இடத்துல ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவர் பின்னாடி வந்து நிற்கிறாங்களா நிற்கலையான்ற ஒன்று தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்னென்னா தாவேக அரசை இவங்க எதிர்க்க தயங்குறாங்களா, இல்லை வந்து இவர் கூட இணக்கமாக பயணிக்க விரும்பலையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமாம், இதில் என்னென்னா அவங்க வந்து அந்த கோரிக்கைக்கு ஆதரவு அப்படின்னும் போது இப்போ டிவிக்கு எதிராக அது வந்து அவங்க அந்த மனநிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் இப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும், டவுன் பண்ண முடியும். அந்த போராட்டம் குறித்து ஒரு குழப்பம் உருவாதில்லை. இப்போ வந்து போராட்டத்துக்கான அந்த சரியான ஒரு கிரெடிட் அப்படிங்கிறது இப்போ வந்து இல்லாமல் போயிடும். கட்சி பிரச்சனை அப்படி பார்த்தாலும் இது வந்து டிவிகேக்கான ஒரு அட்வான்டேஜாக தானே பார்க்கப்படுது. டிவிகேவோட நலன் சார்ந்து இவங்க யோசிக்கிறாங்களான்றதான் இப்போ கொஸ்டினே. ஆமாம், நிச்சயமாக அது இருக்குது. கொஞ்சம் நேரடியாக இல்லைனாலும் ஒரு திரைமறைவாக பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது. போராட்டத்தை ஒரு பிசுபிசுக்கு வைக்கிற வேலை தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து இருக்கும். ஒரு பக்கம் கட்சியை வந்து வலுப்படுத்தணும், தோல்விக்கான காரணங்களை கண்டறியணும், இன்னும் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே நம்ம வந்து கட்சியை பலப்படுத்தி ஒரு வெற்றியை நோக்கி போகணுன்றது அதாக இருக்குது. இப்போ கட்சியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது நான் ஆதரவு கொடுக்குறேன், ஆனால் வந்து கலந்துக்க மாட்டேன்றது கண்டிப்பாக வந்து அதை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும். ஒரு கட்சிக்கு பின்னடைவாக தான் இருக்கும் அப்படின்றத ஏன் அவங்க யோசிக்கலை அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, அதில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க அதிமுகவிலே தனி அணியாக செயல்பட போகிறாங்க. அமைச்சர் என்ன ஆனந்தெல்லாம் அவங்க போய் சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் இருக்குது. இப்போ தனி அணியாக செயல்பட போகிறாங்கன்னா கட்சி தலைமை எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் இப்படி ஒரு எதிர்நிலையிலிருந்து ஒரு முடிவு எடுத்து அதை வந்து ஒரு பெரிய குழப்பமாக உருவாக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஆமாம், நிச்சயமாக இருக்குது. அந்த ஆலோசனை அப்படிங்கிறது வேலுமணி அவர்கள் வந்து திருவிழா அப்படிங்கிறதுனால அசம்பிளிக்கே வரல அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்து இருந்தது. கோவையில் அவங்க பகுதியில் திருவிழா அப்படிங்கிற. ஆனால் இந்த கூட்டத்துக்காக அவர் வந்து வந்திருந்தார். திருவிழான்னு ஸ்கூல் லீவ் மாதிரி ஆமாம், இல்லை அந்த மாதிரி அவர் முக்கியமாக பங்கேற்கிறதுக்காக அங்கே இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு. மீண்டுமே வந்து இவங்க வந்து அந்த பொறுப்புகள் இந்த விஷயங்கள் பற்றி தான் பேசியிருக்காங்க. பைலாவில் என்ன சொல்லியிருக்கு, பைலா வந்து தீவிரமாக ஆராயிறாங்க, சட்டத்தை வந்து தீவிரமாக சட்ட ரீதியாக தீவிரமாக அந்த விஷயங்களை வந்து ஆராயிறதை வந்து பண்ணுறாங்க. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வருது இங்கே வந்திருந்தப்ப. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து வேலுமணி தங்கமணி மூலமாக தான் டெல்லி இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்போ ரெண்டு பேருமே கூட இல்லை அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக களத்தில் இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கிட்டாரு. பிஜேபி தரப்பில் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, பட் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வந்து வருது. ஸோ அதையுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா வேலுமணி தரப்புமே வந்து டெல்லி வந்து அணுகிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு தகவல் வந்தது, வேலுமணி அவரோட அண்ணன் பையன் அவர் விவேக் அவர் வந்து டெல்லிக்கு போனார், ஆனால் இங்கே ப்ராப்பரான ஒரு சிக்னல் இல்லை அப்படிங்கிற தகவல்கள் கூட வருது. இந்த நிலையில் மீண்டுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேர்தல் ஆணையத்தை, ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படும். கட்சி வந்து நம்ம எதனாச்சும் ஒரு கிளர்ச்சியோ ஏதோ ஒன்று பண்ணோன்னா தேர்தல் ஆணையத்தை நம்ம வந்து அணுகிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், இப்படியான ஒரு டிஸ்கஷன்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வருது. லீகலாக நம்ம என்ன பண்ணலாம், பைலாவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற செயற்குழு
பொதுக்குழு அடுத்து வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அறிவிச்சிருந்தாங்க 400 பேரை வந்து நீங்கள் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களை வந்து நீங்கள் காரணம் இல்லாமல் நீக்கிட்டாங்க இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறது தான் அந்த டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. அதை தவிர்த்துட்டு இந்த போராட்டத்துக்கான முடிவில் அவங்க முன்னாடியே எடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து நம்ம லீகலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. இல்லை கட்சியை ஒரு கிளர்ச்சியை கொண்டு வரணும், இல்லை மத்திய அரசு ஆதரவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் கட்சியை இவங்க கைப்பற்றி இவங்க விரும்புகிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் கூட கட்சியை பலப்படுத்தணும்ல. இப்போது நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஆதரிக்கலை, கலந்துக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. பட் ஆனால் கோவையில் பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஒரு மாணவர் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதன் பின்னாடி வந்து போதை தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த விவகாரத்தையான கையில் எடுத்து வேலுமணி வந்து பெரிய இஷ்யூவாக மாற்றிருக்கணும், தாவேக அரசுக்கான ஒரு எதிரான ஒரு விஷயமா பண்ணியிருக்கணும்ல. இப்போ அந்த இடத்துக்கெல்லாம் கூட அவர் நகரலை அப்படின்றது தான். தனக்கான ஒரு விஷயத்த முதல்ல உறுதி பண்ணிட்டு தான் பாலிடிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாரு. ரெண்டு பார்வையுமே இருக்குது. என்னென்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் யாரும் அந்தளவுக்கு குறிப்பிட்டு மாவட்ட பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துட்டு பெரிய லெவலில் தனியாக போராடி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் அந்த தேவை இருக்குல்ல. அதிமுகவை கட்டமைக்கணும், மறுபடியும் வந்து புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமியோட அனுமதிக்காகவுமே வந்து நிறைய விஷயங்களை அவர் பண்ண விடுவாரா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க தனியாக தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயங்களை வந்து பெருசாக முன்னெடுக்கலாம். அதுவுமே ஆளும் தரப்புக்கு எதிராக தான் போய் முடியும். அதனாலதான் அந்த விஷயத்துல ஒரு அதுலயும் கொஞ்சம் அமைதி காக்குறாங்களோ அப்படின்ற ஆமா நிச்சயமா இருக்கு. அவங்களுமே வந்து அதிகாரம் பவர், நம்ம எப்படி நம்மளோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது, மீண்டுமே எப்படி பவர்ல இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமா பார்க்குறாங்களே தவிர மக்கள் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமா பார்க்குற மாதிரி தெரியல. சொல்றாங்க 2024 பண பிரச்சனை இருந்துச்சு, நிறைய பேர் இவங்களால பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாரும் கூட இருந்தாங்க. இவங்க எல்லாரும் தான் நத்தம் விஸ்வநாதன்லேருந்து சிவி சண்முகத்துலேருந்து எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாரும் தான் கூட இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க தான் அவருக்கு தளபதிகள் மாதிரி இருந்தாங்க, சி விஜயபாஸ்கர் உட்பட அப்படி இருந்தாங்க. பின்னாடி இவங்களே வந்து அதை வந்து வெளியில் போகிற சூழல் தான், அதாவது எதிராக நிற்கிற சூழல் அப்படிங்கிறது தான் வந்து வந்திருக்கு. இவ்வளோ குழப்பங்கள்லாம் இருக்குது. இந்த சூழலில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க, இல்லை தனி அணி தனி குழுவாக செயல்பட போகிறது அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு டிஸ்கஷனில் சந்திக்கலாம். நன்றி. ஓகே, நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.